அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம் பிர்காவில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து தராவி தொழுகையும் சிறப்பு பயானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு தராவி தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் தொழுகையிலும் பயானிலும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العليم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العليم. பெரும்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கடைசி பத்துடைய ரமலானிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பு நம்மை எல்லா விதங்களிலும் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நோன்பு நம்மை எந்த ரீதியான பக்குவத்தை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்கின்ற பொழுது, உங்களுக்குள்ள முன்னுள்ள சமுதாயத்திற்கு நாம் நோன்பை கடமையாக்கின்றிருக்கோம், அதுபோன்று உங்களுக்கும் என்ன செஞ்சுருக்கோம், நோன்பை கடமையாக்கியிருக்கோம். எதற்காக வேண்டி நம்ம கடமையாக்கியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டே லைனில் என்ன செய்யுதுன்னா சொல்லுது. பொதுவாக இந்த நோன்பை பற்றி சிலாகித்து பேசுவார்கள், அல்லது மருத்துவர்கள் நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது குறிப்புகளிலே இந்த விஷயத்தை சேர்த்து கொள்வார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நோன்பு வைக்கிறான் என்று சொன்னால், அவன் நோன்பு வைக்குவதுடைய நோக்கம் அவன் பசியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்பதாக. பொதுவாக பசி என்பது எல்லா மனிதர்களுக்கும் உண்டானது. அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் பசி என்பது பொதுவானது. அப்பொழுது பசி என்பது எப்படி நெருப்பு மூட்டி விட்டா எரியுமோ, அல்லது வேறொரு விஷயத்திற்காக வேண்டி எந்த நோக்கத்திற்காக நம்ம அந்த காரியத்தை முன்னெடுக்கிறோமோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுமோ, அதுபோன்று நமக்கு பசி ஏற்பட்டால் அது யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா உணவை சாப்பிடத்தான் செய்வாங்க. அப்படி ஒரு வகையில் வைத்து கொண்டாலும், பசியை உணரக்கூடிய ஒரு சூழல் இந்த நோன்பு கொடுத்தாலும், அல்லது இந்த நோன்பு இருப்பதின் காரணமாக உடலிலே அவனுடைய மாற்றங்கள் சில விஷயங்களுக்கு அவனுக்கு கொடுக்கிறது என்று மருத்துவர்கள் கூறினாலும், எந்த ரீதியாக நாம் எடுத்துக்கொண்டாலும், ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பசியை உணரக்கூடிய ஒரு ரீதியிலே இறைவன் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றானா, அல்லது நம்முடைய உடலிலே ஏற்படுகின்ற அந்த நோயுடைய மாற்றத்தை சரி செய்வதற்கு இந்த ஒரு மாத காலத்தை பசியிருந்து நோம்பில் உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த நோயினை நமக்கு இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த நோன்பை ஏற்படுத்தியிருக்கின்றானா என்பதாக பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் 2 வரிகளை சொல்கின்றான். இந்த நோன்பை நாம் ஏற்படுத்தியதின் காரணமாக லஅல்லக்கும் தத்தக்கும். ஒரே விஷயம்தான். இந்த நோன்பு என்பது நீங்கள் பசித்திருந்தாலும், அல்லது அந்த நோன்பின் மூலமாக உங்களுடைய உடலிலே வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும், அல்லது உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தாலும், ஒரு விஷயத்தை மட்டும்தான் நோன்பு இதை வலியுறுத்துகிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும். இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே தக்வாதாரியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும் என்பதை மட்டுமே இந்த நோன்பு என்ன செய்கின்றது? வலியுறுத்துகிறது. அதை தாண்டி மேல்மிச்சமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. பசியுடைய உணர்வை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு சிந்தனை நமக்கு வருகிறது. அல்லது நம்முடைய உடலிலே நோய் இருக்கிறது, அந்த நோய் இந்த நோன்பின் மூலமாக சில நேரங்களிலே களையப்படுகின்றது, உடல் ஆரோக்கியத்திற்குண்டான வழியை வகிக்கிறது என்பதெல்லாம் 2ஆம் கட்டம்தான்.
ஆனால் முதன்மையான ஒரு விஷயத்தை குர்ஆன் பேசுகிறது, லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், தக்வாதாரியாக, இரையச்சமுடையவர்களாக, அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக நீங்கள் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி மட்டுமே என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்பை அதற்காக வேண்டி தான் என்ன செய்கிறோம், நம்ம கடைபிடிக்கிறோம். இப்போ சாப்பிடக்கூடிய விஷயம் இருக்குது. இப்போ ஒரு தனி அறையில் இருக்கோம். தனி அறையில் இருந்து நான் நோன்பு வச்சுக்கிட்டு அல்லது நோன்பு இருக்காமல் மற்றவங்க முன்னாடி சாப்பிடாம தனி அறையில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கா இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் தனி அறையில் இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்விற்கு அஞ்சி அல்லாஹ்விற்காக இந்த நோன்பை வைக்கிறோம் என்பதாக எண்ணிக்கொண்டு நாம் சாப்பிடாமல் இருக்கிறோமே, அதுதான் இறையச்சம். அல்லது ஹராமான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு பல கிட்டுகிறது இந்த நேரங்களிலே, அல்லது அல்லாஹ்விற்கு மாற்றமான விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் நமக்கு கிட்டுகிறது. அந்த நேரங்களிலே நாம் நோன்பு வைத்திருக்கின்றோம் இந்த உணர்வோடு அந்த ஹராமான விஷயங்களை விட்டுவிடுகின்றோமே, அதுதான் இறையச்சம். அதைத்தான் என்ன செய்கின்றான் அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக நம்மை எதிர்பார்க்கின்றான். பொதுவாக இந்த நோன்பு நமக்கு மற்ற விஷயங்கள் கொடுத்தாலும் கூட நமக்கு மிக ஒரு முக்கியமான விஷயம் இறையச்சம் என்பதாக வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையை சுட்டி காட்டுகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் இந்த நோன்பை வைத்துக்கொண்டு பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ, அது பொய்யான பேச்சாக இருக்கட்டும் அல்லது அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையாக இருக்கட்டும், அது பொய்யாக இருக்கின்ற பொழுது அவன் தாகமாக இருந்தோ அல்லது பசித்திருந்தோ எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் தாகமாக இருந்தோ அல்லது அவன் பசித்திருந்தோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ஹதீஸிலே கோடிட்டு காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒருவர் சண்டைக்கு வர்றாரு, நம்ம நோன்பு வச்சிருக்கோம், மனக்கசப்புகள் ஏற்படுது அல்லது அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த நோன்பு வைத்திருக்கின்ற பொழுது, நான் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது ஒருவர் நம்ம இடத்துல சண்டை போட வர்றாருன்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அந்த மனிதத்தில் சொல்லுங்க, நான் அசூமு, நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் என்ன செஞ்சிருக்கேன், நோன்பு வைத்திருக்கின்றேன், வீண் பிரச்சனைகளுக்கு நான் வரக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, ஒரு மனிதன் கிடையாது என்பதாக அந்த மனிதத்திலே சொல்லிவிடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், அப்போ நோன்பு என்பது இறையச்சத்தை வளர்க்கக்கூடியதாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரங்களிலே ரமலானுக்கு முன்னால் யாருமே இபாதத் செஞ்சிருக்க மாட்டாங்க, தொழுதிருக்க மாட்டாங்க, நோன்பு வச்சிருக்க மாட்டாங்க. ரமலானில் என்ன செய்வாங்க, நோன்பு வச்சிருப்பாங்க, தொழுவாங்க, அல்லது நோன்பு வைத்து கொண்டு சில தொழுகைகளை விட்டு விடுவாங்க. அதே மாதிரி ரமலானுக்கு பின்னால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த தொழுகையையும் நோன்பையும் கடைபிடிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படியே மாறுவாங்க. சில நபர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா ரமலான் முடிந்ததற்கு பின்னால் என்ன செஞ்சிருது, அந்த இபாதத்துக்களை தொழுகைகளை எல்லா தஹஜ்ஜத் எல்லாமே விட்டுறது. ஆனால் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், இந்த நோன்பு காலங்களிலே நீங்கள் எந்த அளவுக்கு இபாதத்தை நீங்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களோ, நோன்பை வைக்கின்றீர்களோ, தொழுகையை தொழுகின்றீர்களோ, சுன்னத்தை நஃபிலை பேணுகின்றீர்களோ, தஹஜ்ஜத்தை தொழுகின்றீர்களோ, கியாமுலைலை தொழுகின்றீர்களோ, அல்லாஹ்வை திக்ரு செய்கின்றீர்களோ, அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் ஏற்படுவதற்காக வேண்டி குர்ஆனை இறைமறையை ஓதுகின்றீர்களோ, அதுபோன்று மற்ற காலகட்டங்களிலும் மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களிலும் என்ன செய்ய வேண்டும், அந்த இறையச்சம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். அருமையானவர்களே, ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையும் எடுத்துக்கொள்கின்றேன். உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஒரு தோழரிடத்திலே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் போய் என்ன செய்யுங்கன்னா, அந்த தோழர் யாருன்னு கேட்டிங்கன்னா முஆத் இப்னு ஜபல், நீங்கள் போய் என்ன செய்யுங்கன்னா ஜக்காத்துடைய வரியை வசூலித்து அதற்கு யாருக்கெல்லாம் என்ன செய்யணுமோ அந்த ஜக்காத்துடைய ஏழைகளுக்கு யாருக்கெல்லாம் இருக்காங்களோ உங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பங்கிட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் வேலையை சரிவர முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஆத் இப்னு ஜபல்கிட்ட சொல்லி விடுறாங்க உமர் ரலியல்லாஹு. அவங்க இட்ட கட்டளையின் பிரகாரம் ஹலீஃபாவிட்ட என்ன செய்கிறாங்க, உத்தரவு வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, போய் எந்த இடத்திலே போய் ஜக்காத்தை வசூலிக்க சொன்னார்களோ அல்லது எந்த இடத்திலே அந்த ஏழை மக்களுக்கு அந்த ஜக்காத்தை கொடுக்க சொன்னார்களோ அந்த இடத்துக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னா ஜக்காத்தை வசூலிக்கிறாங்க. ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய நேரங்களிலே உமர் ரலியல்லாஹு ஆணைக்கிணங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லா முஸ்லீம்களும் என்ன செய்கிறாங்க, ஜக்காத்தை என்ன செய்கிறாங்க, வாரி வழங்குறாங்க. அதுபோன்று அந்த ஜக்காத்தை வசூலித்ததற்கு பின்னால் முஆத் இப்னு ஜபல் என்ன செய்கிறாங்கன்னா, யாருக்கு அந்த ஜக்காத்தை சரியான முறையில் கொடுக்க முடியுமோ என்ன செய்யணும், அந்த ஜக்காத்தை என்ன செஞ்சுறாங்க, கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது எந்த அளவுக்கு சொல்கிறாங்க,
இப்படி வருகிறது ஹதீஸிலே. சும்மா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தன்னுடைய அந்த குதிரையில் பயணம் செஞ்சுருப்பாங்களோ அந்த சாட்டையோட சும்மா வெறுங்கையை வீசிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ மனைவி பார்க்குறாங்க. மனைவி பார்த்து கேட்குறாங்க, என் அருமை கணவரே, நீங்கள் ஜக்காத்து கொடுப்பதற்காகவே நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா அனுப்பி வச்சாங்க. ஆனால் நீங்கள் வரப்போகும்போது வெறுங்கையோடு வரீங்களே, வரப்போகும்போது வெறுங்கையோடு வரீங்களே. இப்போ ஜக்காத் என்பது ஒரு பொருளாகவோ பணமாகவோ அல்லது தங்கமாகவோ வேறு ஒரு விஷயமாகவோ இருந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் வெறுங்கையோடு வர்றீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரத்திலே அப்போ அவங்க முஆத் இப்னு ஜபல் சொல்கிறாங்க, என்னை ஒருத்தவங்க கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க, என்னைய ஒருத்தவங்க கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க, அதனால நான் என்ன செய்யலை, நான் எதுவுமே என்ன செய்யலை, கொண்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்குறாங்க அந்த மனைவி, ஏங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் நீங்கள் இருந்தீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலும் நீங்கள் இருந்தீங்க, அவங்க அவங்கள கண்காணிச்சிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க எந்த அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கையாக இருந்தாங்க, அப்போ அந்த அளவுக்கு நான் உமர் நம்பிக்கை இல்லையா உங்கள் மீது, கலீஃபா உமர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க, நேராக உமர் அலியோட வீட்டுக்கே போய் அவங்க உள்ள பெண்களிடத்தில் போய் என்ன செய்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி முஆத் இப்னு ஜபல் என்னுடைய கணவர் போனாங்க ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி, எதுவுமே கொடுத்து அனுப்பலையே அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சாராம்சம் என்னன்னா, இந்த விஷயத்தை எதற்காக சொல்ல வருகின்றேன்னு சொன்னால், பொதுவாக ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்களுக்கு, அதை பங்கிட்டு கொடுக்கக்கூடியவர்களுக்கு அரசு நிர்வாகம் என்ன செய்யும் என்று சொன்னால், அவருக்குண்டான அன்பளிப்பை என்ன செஞ்சிடும், எடுத்து கொடுக்கும். அவர்களுக்குண்டான அன்பளிப்பை என்ன செய்கிறவங்க கொடுப்பாங்க. அது ஹலீஃபாக்களுடைய வழக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யலைன்னா, அந்த மாதிரி என்ன செய்யலை, கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. இதை கேள்விப்பட்ட வீட்டுக்கு வர்றாங்க உமர் அலி, இந்த செய்தி கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி முஆத் இப்னு ஜபல் மனைவி வந்தாங்க, இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்ல போகும்போது என்ன செய்கிற, நேராக முஆத் இப்னு உமரை அழைக்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய அரசபிக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சி என்ன செய்கிறாங்கன்னா பேசுகிறாங்க. என்னங்க ஒரு புது கதையாக இருக்குது, எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி உங்கள் மனைவி இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க போகும்போது, நான் என்னமோ உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கேனுங்கிற சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் சொன்னீங்களா, அப்படி நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்க போகும்போது முஆத் இப்னு ஜபல் சொல்கிறாங்க, அமீருல் முஃமினீனே, நீங்கள் அப்படி யாரும் எனக்கு அனுப்பலை, நெடு பயணத்திலிருந்து திரும்ப போகும்போது கூலியாக அல்லது பரிசாக ஏதோ கொண்டு வராதின் காரணமாக என் மனைவி கேட்டாங்க, அதற்காக வேண்டி வேறு வழி தெரியாமல் அப்படி சொல்லிட்டே அப்படின்னு சொல்ல போகும்போது உமர் வாய் விட்டு சிரித்து சொல்கிறாங்க, இந்தாங்க உங்களுக்கு தேவையான அன்பளிப்பு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்ததாக வரலாறு நமக்கு சொல்லி காமிக்கிறது. இங்கே என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அப்போ இரையச்சமுள்ள அந்த சஹாபாக்கள் வார்த்தெடுத்ததின் காரணமாக அவங்க நினச்சிருந்தா அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், அன்பளிப்பு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடலாம், தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி சில வழக்கங்கள் இருக்கிறது, அன்பளிப்பு கொடுக்கும்போது நமக்குள்ள அன்பளிப்பை நம்ம எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருவோம். ஆனால் முஆத் இப்னு ஜபல் அப்படி எடுத்து வைக்கல. நமக்கு என்ன செய்வான், நம்ம வேலை செஞ்சுருக்கோம், ஹலீஃபா நமக்கு வேலை கொடுத்துருக்காங்க, நம்ம ஜக்காத்தை பெருக்கி தர சொல்லியிருக்காங்க, நமக்கு எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்ற ஒரு இணையச்சம் அந்த உங்களுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிருந்த மேலோங்கி இருந்ததின் காரணமாக என்ன செய்யலை, சரியான முறையில் என்ன செஞ்ச ஜக்காத்தை என்ன செஞ்ச கணக்கு கொடுத்துட்டு வந்ததாக வரலாறு நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த சஹாபாக்களை போன்று நம்ம என்ன செய்யணும், இறையச்சமுடையவர்களாக, பேணுதல் உடையவர்களாக, தக்வா உடையவர்களாக வர வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானுடைய நோக்கமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த நோக்கம் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், இறையச்சமுடையவர்களாக உங்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் இருக்க வேண்டும். லஅல்லக்கும் தத்தக்கூன், அந்த ரெண்டு வரி தான், லஅல்லக்கும் தத்தக்கூன், லஅல்லக்கும் தத்தக்கூன், லஅல்லக்கும் தத்தக்கூன். இந்த விஷயத்தை தான் இந்த ரமலான் நமக்கு வலியுறுத்தியது தவிர மற்றமெல்லாம் விஷயம்லாம் கிடைச்சுன்னா, எக்ஸ்ட்ரா விஷயம் கிடைச்சிச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பு தான். நம்ம பசியை உணர்கிறோம், நம் நோயுடைய சூழல் உடல்நிலை நல்லா இருக்குது, அல்லது வேறு விஷயங்கள் நமக்கு இந்த ரமலான் மூலமாக தான் நமக்கு கிடைக்கப்படுகிறது என்பதெல்லாம் மேல்மிச்சமாகத்தான். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்க வேண்டும், இந்த ரமலானிலே லஅல்லக்கும் தத்தக்கூன், இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதை தான் இந்த ரமலான் எதிர்பார்க்கிறது. இங்கே ரமலானில் மட்டும் நீங்கள் அமல் செய்யாமல் இறையச்சமுடையவர்களாக இருந்து கொண்டிருக்காமல் இந்த மற்ற காலங்களிலும் நீங்கள் என்ன செய்யணும், ஆயுள் காலம் முழுவதும் நீங்கள் என்ன செய்யணும், இறையச்சமுடையவர்களாக, அமலுடையவர்களாக, தொழுகிறவர்களாக, ஜக்காத் கொடுக்கக்கூடிய, சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக, அல்லது இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் தான் இந்த ரமலானுடைய விருப்பம். அந்த விருப்பத்திற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், செதுக்கிக் கொள்ள வேண்டும், மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும். அதுக்கு உண்டான தௌஃபீக்கை இந்த ரமலான் நமக்கு தந்திருக்கிறது. இதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை இன்னி வரக்கூடிய மற்ற 11 மாதங்களையும் என்ன செய்ய வேண்டும், மேம்படுத்துவதற்கு அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லா மக்களுக்கும் இந்த சூழலை அமைத்து தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.